the bell icon on YouTube and don't miss another update. ரெண்டு பயலுகளும் சண்டை போட்டுக்குவாங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு. காரணம் ரஷ்யா, பிரான்ஸை பொறுத்த வரையும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை ரொம்ப வேகமாகவே எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ரஷ்ய உளவுத்துறை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரான்ஸ் 2000 துருப்புக்களை உக்ரைனுக்குள்ள இறக்குறக்கு தயார் பண்ணிட்டார்கள் அப்படின்னு இருக்காங்க. 2000 துருப்புக்கள் அவர்களுக்கு வேணுங்கிற சப்ளைஸ் எல்லாமே உறுதி செஞ்சிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஒட்டு மொத்தமா மேக்ரானோட உத்தரவு, அதுக்கடுத்து ராணுவ தளபதி பெரிய அளவு ஒரு 2000 வீரர்களை தயார் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 2000 வீரர்கள் போதுமா? அதே மாதிரி 2000 வீரர்களை நம்ம உக்ரைனுக்குள்ள இறக்குறோம் அப்படின்னா ரஷ்யாக்கெல்லாம் மண்ணை தூவிட்டு இறக்க முடியாது. அப்ப நம்ம இறக்கும் போதே தெரிஞ்சிடும். உடனடியாக அவங்க தாக்குதலை ஆரம்பிச்சிருவாங்க. முதல் பலி பிரெஞ்சு ராணுவமாக தான் இருக்கும். உக்ரைன் ராணுவம் அதுக்கடுத்து தான் பலியாகும். நம்ம எங்கே என்ட்ரி கொடுக்குறோமோ அங்கேயே அவர்கள் தாக்குவார்கள். அதனால 2000 யூனிட்டை கொண்டு போகிறது ரிஸ்க்கு. 2000 யூனிட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேக பார்வை இராணுவ தளபதிகள் மட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் மேக்ரானோட உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது துருப்புக்களை வேகமாக தயார் பண்ணுங்க, மினிமம் 2000 வீரர்களை உள்ளுக்குள்ள வரும் நாட்களில் நம்ம இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை ரஷ்யாவோட உளவுத்துறை ஸ்மெல் பண்ணி இப்போ வெளியில் விட்டுருச்சு. இவ்வளவு விஷயங்கள் பிரான்ஸ்குள்ள நடந்துக்கிட்டு தான் இருக்கு. மேக்ரானை பொறுத்த வரையும் உக்ரைன் களத்துக்குள்ள நுழையிறக்கு தீவிரமாக இருக்கார். எவ்வளவு உயிர் பலி வந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த உயிர் பலி போகிறதுக்கு நியாயமான காரணமும் இல்லை. எதுவுமே அவர் தலையில் இல்லை. அவர் தலையில் உள்ளது ஒரே ஒரு எண்ணம் தான், உக்ரைனுக்குள்ள இராணுவத்தை இறக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்படி இறக்கக்கூடிய இராணுவத்தில் ஒருத்தர் கூட திரும்பி உயிரோட பிரான்ஸ் பக்கம் வரமாட்டாங்க. இறங்கின உடனே மரணத்தை ரஷ்ய இராணுவம் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ஸ்டேட்மெண்ட்லேயே அட்டாச் பண்ணி விட்டுட்டாங்க. இது பெரிய அளவில் விவாதிக்கும் போது அடுத்து அமெரிக்க ஏஜென்சிகளே சில விஷயங்களை வெளியில் விடுறாங்க. என்ன அப்படின்னா, மேக்ரான் அவர்கள், அதாவது நேட்டோ சார்பாக நான் மட்டுமே துருப்புக்களை இறக்குறேன், ஆனாலும் நீங்களும் அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில் ஆரம்பிச்சிருக்காராம். மேக்ரானோட இந்த முடிவுக்கு பேக்கப் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், பேக்கப் கொடுத்தா என்ன, பிரான்ஸ் இராணுவத்துக்கு பின்னாடி இருந்து இவர்களும் சுட போகிறார்கள், இல்லை பிரான்ஸ் இராணுவத்துக்கு மீது வர தாக்குதலை தடுக்க போகிறார்கள்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாடுகளும் உள்ளுக்குள்ளே இறங்குச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படும். பிரான்ஸுக்கு ஆயுதங்கள் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க மேக்ரான் விட மாட்டார். காரணம் என்னன்னா, ரஷ்யா முழு அளவில் இறங்கும். அது நேட்டோ ரஷ்யா யுத்தமாக தான் மாறும். பிரான்ஸ் ரஷ்யா யுத்தமாக அப்படியே நிற்காது. அதனால இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரில. ஆனால் பெரிய அளவு துருப்புக்களை தயார் பண்ணுற அளவுக்கு பிரான்ஸ் போயிடுச்சுங்கிறது ஒரு அபாயமாக தான் பார்க்கப்படுது.